பசங்க வண்டி ஓட்டும் போது அம்மா அப்பா சொல்ற ஒரே வார்த்தை, வேகமா போகாத, மெதுவா வண்டி ஓட்டுன்னு. அதையும் மீறி அவங்க வேகமா போய் எங்கேயாவது விழுந்து வாரிட்டு வந்தா அவங்களுக்கு 4 அடியை போட்டு 4 திட்டு திட்டி ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் அவங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள சரியாக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர வெக்கேடும் கெட்டு போன அந்த பிள்ளைங்களை விட்டுற மாட்டாங்க. இதே மாத்தாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு மெயினான காரணமே நம்மளாதான் இருப்போம். ஏசப்பா வேணா செய்யாதன்னு சொல்லியும் ஒரு சில காரியங்களை நம்ம துணிகரமா செஞ்சிருப்போம். அதனால பல வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆனா தேவன் என்னைக்குமே நம்மளை கைவிடுறவர் இல்லைங்க. வேதத்துல பாருங்க, ஓசியா 13:9 போட்டிருக்கு, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டுன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் பாவம் செஞ்சிருந்தாலும் ஏசப்பா விட்டு விலகி போயிருந்தாலும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தாலும் நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு ஏசப்பா நிச்சயமா பதில் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். அதனால எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஏசப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டார், மன்னிக்கவே மாட்டார்னு நினைக்காம நீங்க தேவனிடத்துல இன்னைக்கு முதல் வேலையா போய் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க செஞ்ச பாவங்களை குற்றங்களை எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க உண்டாக்கிக்கிட்ட பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அதனால கர்த்தரை நோக்கி பாருங்க, விடுதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். The parents will be very concerned when their children drive their bike. They will always warn them to drive slowly and carefully. But still, when you choose to drive fast and hurt yourself, they will not just leave you to suffer, but instead they will take care of you. Of course, they will scold you and they will be angry on you, but they will never just let you go. Instead, they will take good care of you until you are fully healed. Likewise, in our life, we might have not obeyed our God, we might have chose a wrong path, we might have sinned and got far away from our Lord, but you still have a chance to repent and live a blessed life. Look what the Bible says in Hosea chapter 13:9. You are destroyed, but your help is from me. Yes, our life might be destroyed by our own choices and the sin that we have done, but our help comes from our Lord. He will help us to overcome all the problems that we created ourselves, and He will bless us. But you have to repent and surrender yourself to God and get forgiveness for everything you have done. Make use of the grace period and act wisely. Repent and be blessed. God bless you all. Have a blessed day. Amen.